வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல். நான் உங்கள் லியோ எம் சிவராமன். இன்றைய ராசி பலன் 22 டிசம்பர் 2025. இன்ட்ரெஸ்டிங்கான கிரக அமைப்பு இன்றைக்கி இருக்குங்க. ஒரு கிரக கூட்டமே தனுசில் இருக்குது. சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. 2026க்கான ராசி பலன், தினப்பலன், மாத பலன், எல்லா ஜோதிட சூட்சமங்கள் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கண்டினியூவாக பாருங்கள். கிரக நிலவரத்துக்கு போய்டும் ஸ்ட்ரைட்டாக. குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கார். புதன் பகவான் விருச்சகத்தில் இருக்கார். 4 கிரக கூட்டணி, செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் இந்த இடத்துல தனுசில் இருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம். சந்திரனும் இப்போ அங்கேருந்து ஜஸ்ட் லேசாக மூவ் ஆகிட்டு மகரத்தில் இருக்கார், போகிறாரு. ராகு பகவான் கும்பத்தில் இருக்கார். சனீஸ்வர பகவான் மீனத்தில் இருக்கார். இப்போ டைரெக்டாக மேஷராசிக்கு போயிடுவோம். என் அருமை மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு ஆற்றல் நிறைந்த நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்கள் கடின உழைப்பிற்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைப்பதுடன் புதிய பொறுப்புகளும் தேடி வரும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். நீண்ட கால முதலீடுகள் மூலம் நல்ல லாபமும் பெருகும். குடும்பத்தில் நிலவி வந்த சிறு சிறு சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். ஆரோக்கியம் மேம்படும். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல ஒரு லாபத்தை காண்பீர்கள். மனோதிடம் அதிகரிக்கும். மாலையில் நண்பர்களுடன் செலவிட நேரம் ஒதுக்குவீர்கள். உற்சாகமாக இருப்பீர்கள். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை ரிஷப ராசி அன்பர்களே, இன்று 10 மணிக்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. அதுவரை புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை சற்று தள்ளி வைப்பது நல்லது பெயர்க்கும். முக்கியமான பேச்சுவார்த்தைகளை இன்று நடத்துவதற்கு சாதகமான நாளாக இருக்கும். மதியத்திற்கு மேல் தடைகள் விலகி காரிய வெற்றி அனுகூலம் உண்டாகும். எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது சிறந்த ஒரு முடிவை உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் பேச்சாற்றல் மற்றவர்களுக்கு மனகாயம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். வரவு செலவு கணக்குகளில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை மிதுன ராசி அன்பர்களே, இன்று காலை 10 மணிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நீராகாரத்தை அணுகி நல்ல மூச்சு பயிற்சி செய்து திடமாக தூங்கி எழுந்தால் சந்திராஷ்டமம் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் உண்டாக்காது என்பதை மனதில் கொள்ளவும். உங்கள் வேலைகளில் சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டும். பிரயாணங்களின் போது சற்று எச்சரிக்கையாக இருப்பது நன்மை பயக்கும். அறிமுகம் இல்லாத நண்பர்களிடம் உங்கள் ரகசியங்களை பகிர வேண்டாம். மற்றவர்களின் விவரங்களில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்ல நிலைமையை கொண்டு சேர்க்கும். மன அமைதிக்காக தியானம் அல்லது இறை வழிபாடு செய்வது நல்லது. இன்ற நாள் உங்களுக்கு லாபம் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. நீங்கள் குரு பகவானை ராசியில் கொண்டிருப்பதும் 7ஆம் இடத்தில் குரு பார்ப்பதும் குடும்பத்தில் ஒரு நல்ல சூழ்நிலையை உண்டாக்கும். என் அருமை கடக ராசி அன்பர்களே, தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய கூட்டாளிகள் உங்களுடன் இணைந்து நல்ல செயல்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. எதிர்கால வளர்ச்சிக்கு உதவும் திட்டங்களை தீட்டுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். நீண்ட காலமாக எதிர்பார்த்த வங்கிக் கடன் அனுமதி இன்று கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். மனைவியின் உடல்நிலையில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. பழைய நண்பர்களின் சந்திப்பு இன்று உங்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும். என் அருமை சிம்ம ராசி அன்பர்களே, இன்று பணியிடத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். உங்கள் ஆலோசனைகளை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையத் தொடங்கும். பழைய நண்பர்கள் ஒருவரை சந்தித்து அதன் மூலம் ஒரு புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் பிணிகள் தீரும். ஆன்மீக பயணங்களுக்கு நல்ல திட்டமிடல் கைகூடும். எதிர்ப்புகள் விலகி உங்கள் செல்வாக்கு உயரும் நாளாக அமையும். என் அருமை கன்னி ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாக முடியும். நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடி தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற வழிவகுக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை சேர்க்கும். சேமிப்பு தொடங்குவதற்கு இன்று நல்ல நாளாக இருக்கும். உங்கள் சேமிப்பு படிப்படியாக உயர வாய்ப்புகள் உள்ளது.
பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக நல்ல ஒரு செய்திகள் வந்து சேரும். என் அருமை துலாம் ராசி அன்பர்களே, வீடு அல்லது அலுவலகத்தை மறுசீரமைப்பு செய்யும் பணிகளில் ஈடுபடுவீர்கள். தாயின் ஆலோசனைகள் உங்கள் வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும். உணவு விஷயத்தில் மட்டும் சற்று கட்டுப்பாடு தேவை. அவசியம் இல்லாமல் செரிமான பிரச்சனைகள் உருவாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். வாகன பயணங்களில் வேகத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் சிறப்பாக அமைய குலதெய்வத்தை வணங்கவும். என் அருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இளைய சகோதரர்களுடன் இருந்த மனக்கசப்பு நீங்கி ஒற்றுமை பிறக்கும். புதிய தொலைபேசி அல்லது மின்னணு சாதனங்கள் வாங்க யோகம் உண்டு. குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். நல்ல லாபம் தரும் நாள். உத்தியோகத்தில் உங்கள் அதிகாரம் மேம்படும் மற்றும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கும். துணிச்சலான முடிவுகளில் வெற்றி காண்பீர்கள். என் அருமை தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்கள் பேச்சாற்றலால் கடினமான காரியங்களையும் எளிதில் சாதிப்பீர்கள். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர்ந்து மன அமைதி நிலவும். புதிய வியாபாரங்களில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள் இன்று சேரும். கலைப்பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். கொடுத்த கடன் வசூலாகும். இதனால் பணப்புழக்கம் சீராக இருக்கும். இந்த நாள் சிறப்பாக அமையும். என் அருமை மகர ராசி அன்பர்களே, சந்திரன் உங்கள் ராசிக்குள் பிரவேசிப்பதால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள். புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டு. நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மற்றவர்களுக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக அமையும். உத்தியோகத்தில் எதிர்பாராத இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஆளுமை திறன் அதிகரிக்கும். அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள். திட்டமிட்ட வேலைகளை துல்லியமாக முடித்து வெற்றி காண்பீர்கள். இந்த நாள் சிறப்பாக அமையும். என் அருமை கும்பராசி அன்பர்களே, திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் இன்று செய்து முடிப்பீர்கள். செல்வ சேர்க்கை உண்டாகும். சிக்கலான வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். வெளிநாட்டு தொடர்புகளுடைய வேலைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான செய்திகள் நடக்கும். இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருப்பதால் உற்றார் உறவினர்களுடன் பேசும்போது நீங்கள் சற்று நிதானமாக பழகுவது மிகவும் நல்லது. தூக்கமின்மை காரணமாக சற்று சோர்வுகள் உணரலாம். எனவே போதிய ஓய்வு அவசியம். என் அருமை மீன ராசி அன்பர்களே, தொழிலில் லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் நாள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தடையின்றி கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் ஆதரவு உங்களுக்கு பெரும் பலமாக இருக்கும். சமூகத்தில் அந்தஸ்து மற்றும் கௌரவம் உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் பொறாமை குணத்தை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். நம்ம சேனலில் புத்தாண்டு ராசி பலன் 2026க்கான எல்லா ராசி பலனும் போட்டிருக்கோம். மாத ராசி பலன் வந்துட்டுருக்கு. அடுத்த வருஷத்துக்கும் தினப்பலன் இருக்குது. எல்லா ஜோதிட சூட்சமங்களும் உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி பயனடையணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.